ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம். ஈஸ்மை ட்ரேடிங்கில் உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். முதல்ல உங்கள் அனைவருக்கும் ரொம்ப சாரி. ஏன்னா இந்த வார வீக்லி மார்க்கெட் அப்டேட் பண்ண முடியல. ஏன் பண்ண முடியலன்னா எங்களுடைய கிட் ஃபீவரு, ஹாஸ்பிட்டலில் அட்மிஷன் ஆயாச்சு. ஸோ அதனால் மார்க்கெட் எதுவும் ஃபாலோ பண்ண முடியல. உங்களுக்கு மார்க்கெட் அப்டேட்டை பற்றி வீடியோவும் பண்ண முடியல. இப்போ அவங்க ஃபீவர்லேருந்து நல்லாவே வந்திருக்காங்க. ஸோ அதனால் இப்போ மிட் வீக்கில் ஒரு அப்டேட்டு கொடுக்கலாம். ஃப்ரைடே முடிஞ்சு சாட்டர்டேயில் கொடுக்க முடியலனாலும் வெனஸ்டேயில் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி இது பண்ணியிருக்கு. ப்ளஸ் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸும் இருக்கிற மாதிரி இருக்குது ஒரு சில செக்டாரு. எந்த செக்டாரில் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, எந்த ஸ்டாக் நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கலாம், எது நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு கரெக்டான டைமாக இருக்கும், எது குயிக்காக ஒரு சிலது மட்டும் பார்க்கலாம். வாங்க மார்க்கெட்டில் போய் பார்க்கலாம். நிஃப்டி சைட்வேஸ் ஜோனில் தான் இருக்குது. பிரேக்கும் ஆகலை, பிரேக் டவுனாகவும் ஆகலை. இந்த லெவலை நமக்கு பிரேக்அவே கேப் ஃபில் பண்ணவும் சான்ஸ் இருக்குது. ஸோ இது வரைக்கும் வந்தால் நல்ல செக்டார்லேயும் நல்லாவே மற்ற செக்டார்லேயும் நல்ல சான்ஸ் கிடைக்கும். அதுக்கு முன்னாடி சைட்வேஸில் இருந்தாலும் சில செக்டார்ஸ் நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கு. பேங்க் நிஃப்டியும் சைட்வேஸ் தான். ஸோ இப்போ யூஎஸ் மார்க்கெட்னா இப்போது மேலேருந்து RSI 60 சஸ்டெயின் பண்ண முடியாமல் கீழே வருது. ஸோ நமக்கு யூஎஸ்டி ஐஎன்ஆர் என்ன எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அது மீன் யூஎஸ்டி ஐஎன்ஆர் இந்த டாப்பை டச் பண்ணிச்சுன்னா 95.2 டச் பண்ணிட்டு கீழே ரிஜெக்ட் ஆயிடுச்சுன்னா இது மோஸ்ட்லி RSI டைவர்ஜென்ஸ் பியரிஷ் டைவர்ஜென்சி கொடுக்க சான்ஸ் இருக்குது. இந்த ஹையுடைய RSI இங்கே இருக்குது. இப்போ இந்த ஹையை டச் பண்ண வந்தாச்சு, RSI ரைஸ் ஆகலை. மேபி இது நாளைக்கு நாளான்னைக்கு டைவர்ஜென்ஸ் கொடுத்தது. இந்த டாலர் ப்ரைஸ் இதுக்கு மேலே இந்தியன் ருப்பி வீக் ஆகலை, டாலர் அதிகமாகலை அப்படின்னு சொன்னால் நமக்கு இது கீழே வர நம்ம மார்க்கெட்டு மேலே போவோம். ஸோ டபுள் டாப் ஃபார்ம் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது இங்கே. ஓகேங்களா, மேபி ஃபார்ம் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி ப்ரைவேட் பேங்க் பாருங்கள், சைட்வேஸில் இருக்குது. மந்த்லி 40ல் சப்போர்ட் இருக்குது. நாளைக்கு மட்டும்தான் இருக்குது, மந்த்து க்ளோஸ் ஆக போகுது. நம்மளுடைய நிஃப்டியும் மந்த்லி 40ல் சப்போர்ட் எடுத்தாச்சு. 1 டே தான் இருக்குது. நாளைக்கு ஃபால் ஆகலை, அட்லீஸ்ட்டு ஃப்ளாட்டாக இருந்தாலும் சஸ்டெயின் ஆகிடும். பேங்க் நிஃப்டியும் சேம் ஆஸ் மந்த்லி கேண்டில் ஃபார்ம் பண்ணுது. ஸோ ப்ரைவேட் பேங்க் பார்த்தாச்சு. ஆல்ரெடி மெட்டல் செக்டார் நமக்கு அவுட் பர்ஃபார்மிங் செக்டாராக இருக்குது. ஸோ இதில் எந்த ஒரு டென்ஷனுமே இல்லாத மெட்டல் செக்டார் நல்ல செக்டாராகவே இருக்குது. இன்னும் RSI டெய்லியில் 60 கீழே வரல. நம்ம வேல்யூ பையில் பார்க்க வேண்டியது குயிக்காக பார்க்கலாம். எனர்ஜி செக்டார் ரேசிங் செக்டார்னு சொல்லியாச்சு. எமர்ஜிங் மேபி ஃபார்மாவும் அது மாதிரி வரலாம். டெய்லி RSI 60க்கு மேலே போயிடுச்சு. வீக்லி கிராஸ் பண்ண ட்ரை பண்ணுது. இன்னும் ஒரு 2 டேஸில் கிராஸ் பண்ணால் ஓகே. மந்த்லியும் இந்த மந்த்து க்ளோஸ் ஆகும்போது மேலே போய் க்ளோஸ் ஆச்சுன்னா இதுவும் ஃபார்மாவும் எமர்ஜிங் செக்டாராக வரலாம். நமக்கு ஐடி செக்டார் மந்த்லி பாருங்கள், மந்த்லி கீழே வந்திருக்கு. இந்த லோ பிரேக் பண்ணலை. இருந்தாலும் RSI 40க்கு கீழே இருக்குது. நாளைக்கு எப்படி நடக்குதுன்னு பார்க்கலாம். பட் வீக்லி சார்ட்டில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான செட்டப் வருது. வீக்லி டபுள் பாட்டமாக ஃபார்ம் பண்ணுது. பொலிஞ்சர் பேண்ட் அவுட் சைடு இன்சைடு பாட்டமாக ஃபார்ம் பண்ணுது. இந்த நாளைக்கு இன்னும் 2 டேஸில் இது கீழே ஃபர்தராக ஃபால் ஆகாமல் சப்போர்ட் எடுக்குது. இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. இன்னும் 2 டேஸில் இது இந்த லெவலுக்கு கீழே ஃபால் ஆகாமல் இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்குதுன்னா அவுட் சைடு இன்சைடாக ஃபார்ம் ஆகும். ப்ளஸ் RSI டைவர்ஜென்ஸ் இருக்கும், புல்லிஷ் டைவர்ஜென்ஸு. ஸோ இந்த 2 சிக்னலுமே நமக்கு டபுள் ப்ரைஸ் ஆக்ஷன், மொமெண்டம், வாலட்டிலிட்டி இது 3மே நமக்கு சப்போர்ட்டில் இருக்குது. இன்னும் 2 டேஸ்லேயும் இது சஸ்டெயின் ஆயிடுச்சுன்னா ஐடி செக்டார் மறுபடியும் இங்கே ஒரு பாட்டம் பிடிக்காதவங்களுக்கு அடுத்த இந்த இடத்துல சேஃபாக என்ட்ரு பண்ண சான்ஸ் இருக்கும். இது நமக்கு
இதுக்கு கீழே போகாத வரைக்கும் ஸ்டாப் லாஸ் சேம் இது மாதிரி செட்டப் என்னென்ன ஸ்டாக்கில் வருதோ அது எல்லாமே நம்ம என்ட்ரி பண்ணலாம். அதை நீங்கள் அனலைஸ் பண்ணீங்க. நெக்ஸ்ட் வந்து எஃப்எம்சிஜி. எஃப்எம்சிஜி எஃப்எம்சிஜி பாருங்க கண்டினியூஸாக நல்லா மூவ் ஆகிட்டு இருக்கு. மந்த்லி கேண்டல் இது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. நாளைக்கு ஒரு நாள் தான் அது ஃபால் ஆனாலும் இவ்வளோ நின்றுடும். வீக்லி 20 எஸ்எம்ஏவுமே கிராஸ் பண்ணியிருக்கு. ஸோ இது மேபி நல்ல குட் சைனு எஃப்எம்சிஜி செக்டாருக்கு. டெய்லியில் வந்து RSI 60க்கு கீழே ஃபால் ஆகாமல் ஹோல்ட் பண்ணிக்கிட்டே இருக்குது. ஸோ எஃப்எம்சிஜி செக்டார் வந்து வேல்யூ பை சொல்லியாச்சு. வேல்யூ பை நமக்கு வந்து கன்ஃபர்மேஷன் ஆகி போயிட்டுருக்கு. ஸோ இது ஒரு சைடு இருக்க இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு. இன்னொன்று வந்து நம்ம வந்து ஒரு 2 ஸ்டாக் மட்டும் குயிக்காக பார்க்கலாம். பந்தன் பேங்க். இதுக்காக தான் இந்த வீடியோவை முதல்ல இது பண்ணலான்னு சொல்லியாச்சு. இந்த மந்த்லி பாருங்க ஒரு ட்ரெண்ட் லைன் பிரேக் இருக்கு, வால்யூமும் இருக்கு, வால்யூம் ஹையா இருக்கு. RSI வந்து ரேஞ்ச் ஷிஃப்ட் இருக்கு. இங்க பாருங்க பியரிஷ் ரேஞ்சிலேருந்து மேலே போயிட்டு சைட்வேஸ் ரேஞ்சில் வந்து மந்த்லி சார்ட்ல வந்து 40ல வந்து 40க்கு கீழே போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு முறையும் மேலேருந்து கீழே வரும்போது கீழே வந்துக்கிட்டே இருந்தது. இந்த இடத்துல மட்டும் மறுபடியும் சப்போர்ட் எடுத்திருக்கு. இந்த ஒரு இடம் சப்போர்ட் ரேஞ்ச் ஷிஃப்ட் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் இங்கே சப்போர்ட் எடுத்திருக்கு. ஸோ ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து இந்த ட்ரெண்ட் லைன் வந்து பிரேக் பண்ணுது. நல்ல கேண்டலோட நாளைக்கு ஒரு நாள் தான் இருக்குது. மந்த்லி கேண்டல் நாளைக்கு ஒரு நாள் தான் இருக்குது. இது சஸ்டெயின் ஆயிடுச்சுன்னா நல்ல ஒரு ஸ்டாக்காக இருக்கான். வீக்லி வந்து RSI 60க்கு மேலே கிராஸ் ஆயிருக்கு. இங்கே பாருங்கள் 3 டேஸ் தான் முடிஞ்சிருக்கு. வீக்லியுடைய வால்யூம்ஸ் இப்போவே அதிகமாக இருக்குது. இன்னும் போனால் இன்னும் நிறைய வால்யூம்ஸ் இன்னும் 2 டேஸில் கிடைக்க சான்ஸ் இருக்கும். டெய்லியில் வந்து இங்கே பாருங்கள் ப்ரைஸ் ஆக்ஷன் வந்து கன்ஃபார்ம் ஆயிருக்கு. இது என்னன்னா பிரேக்அவே கேப், ஒரு ரெசிஸ்டன்ஸை வந்து கேப்போட பிரேக் பண்ணியிருக்கு. பிரேக்அவே கேப்ஸ், வால்யூம்ஸு, பொலிஞ்சர் பேண்டு வந்து ஸ்குவீஸ் ஓப்பன் ஆகிருக்கு. இந்த இடத்துல மேபி வந்து பேண்ட் வாக் நடக்கலாம். RSI இங்கே வந்து எக்ஸ்ட்ரீம் புல்லிஷ், அதாவது நல்ல ஃபாஸ்ட்டாக RSI 60க்கு மேலே வந்து ரேஞ்ச் ஷிஃப்ட் நடந்திருக்கு டெய்லி சார்ட்டில். ஸோ இவ்வளோ பேட்டர்ன்ஸ் வந்து நமக்கு என்ன கன்ஃபார்ம் பண்ணுதுன்னா பந்தன் பேங்க்ல வந்து ஏதோ ஸ்ட்ரென்த் இருக்குன்னு சொல்லி. பேங்க் நிஃப்டி வந்து 40ல சப்போர்ட் இருக்கு. பந்தன் பேங்க் வந்து டெய்லியில் வந்து 60ல சப்போர்ட் இருக்கு. மந்த்லி வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணியிருக்கு. ட்ரெண்ட் லைனை அது வந்து பிரேக்அவே கேப்போட இருக்கு. ஸோ லோ ரிஸ்க் என்ட்ரியாக இருக்கலாம். மேபி இது வந்து ஃபர்தராக வந்து நமக்கு இங்கே ஒரு என்ட்ரி கேண்டல் கூட கொடுக்கலாம். ஸோ இல்லை இதுக்கு மேலே போச்சுன்னா நம்ம வந்து கான்ஃபிடெண்ட்டாக மறுபடியும் என்ட்ரி கொடுக்கலாம். இல்லைனா இந்த ட்ரெண்ட் லைனில் சப்போர்ட் எடுத்தால் இன்னுமே வந்து லோ ரிஸ்க் என்ட்ரியாக நமக்கு இருக்கும். இன்னுமே நிறைய நம்ம பொசிஷன்ஸை ஆட் பண்ணலாம். ஸோ நிறைய சான்ஸ் இதில் இருக்குது. எப்படி ட்ரேட் பண்ணலாம் எல்லான்றது வந்து இன்னும் வந்து டீட்டெயில்டாக நெக்ஸ்ட் வீக்லி மார்க்கெட் அப்டேட்டில் அனலைஸ் பண்ணலாம். இதை வாட்ச் லிஸ்ட்டில் வைங்க. என்ட்ரி கொடுக்கறதுக்கான சான்ஸ் வந்து நல்லாவே கிடைக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் RBL பேங்க். பேங்கிங் எல்லாமே 40ல சப்போர்ட் எடுக்கும்போது ப்ரைவேட் பேங்க் எல்லாமே இதுங்களாம் வந்து பிரேக் அவுட் கொடுக்குது. எப்பவுமே நமக்கு வந்து டாப் டவுன் அப்ரோச் தான் வரணும். மந்த்லி RSI 60ல சப்போர்ட் எடுக்குது. நாளைக்கு ஒரு நாள் மட்டும்தான் இருக்கு. RSI 60லேருந்து ரேஞ்ச் ஷிஃப்ட் நடக்குது. எக்ஸ்ட்ரீம் புல்லிஷ் மந்த்லி வந்து புல்லிஷ் 60ல சப்போர்ட் எடுக்குது அப்படின்னா மேபி இது வந்து சூப்பர் ஃபாஸ்ட் மூவிங் ஸ்டாக்காக இருக்கலாம். மல்டி பேக்கராக கூட மாறலாம். பந்தன் பேங்க் மாதிரி இதுவும் வந்து நிறைய மூவ்மெண்ட் இருக்கலாம். மான்ஸ்டர் மூவ் கிடைக்கலாம் அதில். ஸோ RSI 60ல சப்போர்ட் எடுத்தால் ஸ்ட்ரிக்டாக ஸ்டாப் லாஸ் இதுதான் வைக்கணும். ப்ளஸ் பெருசாக இருக்கும். நம்ம வந்து வீக்லியில் போய் பார்க்கலாம். வீக்லி RSI 60க்கு மேலே கிராஸ் பண்ணது இங்கே பாருங்கள். இந்த ஸ்குவீஸ் வந்து ஓப்பன் ஆக பார்க்குது. இன்னும் 2 டேஸ் இருக்குது. ஸ்குவீஸ் ஓப்பன் ஆனால் இது நல்ல வந்து மூவ் கிடைக்கும். RBL பேங்க்கில் வீக்லி சார்ட்டில். டெய்லி சார்ட்டில் ஆல்ரெடி ஸ்குவீஸ் ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ இதுக்கு கன்ஃபர்மேஷன் வரணும். நிறைய முறை வந்து மேலே போயிட்டு கீழே வந்திருக்கு. வால்யூம்ஸ் இது டெய்லியில் வந்து பந்தன் பேங்க் கம்பேரட்டிவ்லி இது வால்யூம்ஸ் அதிகமாக இல்லை. வீக்லி மேபி வால்யூம்ஸ் அதிகமான ஆகலாம். மந்த்லியும் வால்யூம்ஸ் இல்லை. பட்டு பந்தன் பேங்க் வந்து வால்யூம்ஸ் எல்லாமே நல்லா இருக்குது. இது வந்து ஸ்குவீஸ் ஓப்பன் ஆகுது. ஸோ இதையும் நம்ம வந்து வாட்ச் லிஸ்ட்டில் வச்சு பார்க்கலாம். இதுக்கு மேலே போனால் வந்துட்டு நல்ல ஒரு மூமெண்டம் RBL பேங்க்லேயும் கிடைக்கலாம். ஸோ இது ரெண்டையும் வாட்ச் லிஸ்ட்டில் வைங்க. இவ்வளோதான் இந்த வெனஸ்டே வீக்லி மார்க்கெட் அப்டேட்னு கூட வைக்கலாம். மிட் வீக் மார்க்கெட் அப்டேட்னு வச்சுங்க.
ஒன்ஸ் அகெயின் சாரி ஃபார் நாட் அப்லோடிங் வீக்லி மார்க்கெட் அப்டேட் வீடியோஸ். அடுத்த வீக்லேருந்து மேபி வேறு எந்த சுச்சுவேஷனும் வராமல் இது மாதிரி இருந்தால் கண்டிப்பாக எல்லா வீக்லி மார்க்கெட் அப்டேட்டும் அப்லோட் பண்ணுவேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நிறைய டீச்சிங் வீடியோஸோட வீக்லி மார்க்கெட் அப்டேட்டில் வந்து உங்கள் இன்சைட்ஸ் நிறைய கொடுக்கறதுக்கு நான் வந்து ரொம்ப ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பேன். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.